வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது பிளட் ரிலேஷன் டாபிக்ஸ். சோ இது வந்து மோஸ்டா கேட்கக்கூடிய ஒரு ரீசனிங் டாபிக். சோ இந்த டாபிக் பாத்தீங்கன்னா எஸ்ஏ அண்ட் கான்ஸ்டபிள் சைக்காலஜி எக்ஸாம்ல கண்டிப்பா இது கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ரயில்வே எக்ஸாம், பேங்கிங் எக்ஸாம்ல இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கொஞ்சம் வருது. சோ இது வந்து கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும். ஆனா நிறைய நீங்க பிராக்டிஸ் பண்ண என்ன மாதிரியான கொஸ்டின் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஈஸியா பார்த்தலாம். ஆல்ரெடி பிளட் ரிலேஷன்ல நிறைய டாபிக்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். சோ இது வந்து மாடல் கொஸ்டின்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பெண் ஒரு ஆணை அறிமுகப்படுத்துறாரு. அதாவது ஒரு பெண் இருக்காங்க, அவங்க ஒரு ஆணை பத்தி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவனுடைய மனைவி எனது தந்தையின், சோ இப்ப அவன் அப்படின்னா அந்த ஆணை குறிக்குது, எனது அப்படின்னா அந்த பெண்ணை குறிக்குது. எனது தந்தையின் ஒரே மகள் அப்படின்னா அந்த ஆண் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு? சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அவனுடைய மனைவினா அந்த ஆணோட மனைவி, ஆணோட ஒய்ஃப். ஓகேவா? மனைவி எனது தந்தையின், எனது தந்தைனா அந்த பெண்ணோட தந்தை இருப்பாங்களே அப்பா, அப்பாவோட ஒரே மகள். இந்த இடத்துல நம்ம என்ன கீவேர்டு பார்க்கணும் அப்படின்னா ஒரே மகள். அப்ப அந்த அப்பாவுக்கு ஒரு மகள் தான் இருக்காங்க. அந்த ஒரு மகள் ஒய்ஃபா பெண்ணா, இந்த பெண்ணா அப்படின்னு பாருங்க. சோ ரெண்டு பேருமே இந்த இடத்துல என்னது, ஒரே ரிலேஷன் தான். அவ என்ன சொல்றா, அவளைத்தான் எப்படி சொல்றா, என்னோட அப்பாவோட ஒரே மகள் அப்படின்னு சொல்லி இந்த ஒய்ஃபை அறிமுகப்படுத்துறா. ஓகேவா? சோ அப்ப இந்த ஒய்ஃப்ங்கிறது யாரு, இந்த பெண் தான். சோ அந்த ஆண் யாரு, இந்த பெண்ணோட கணவன். ஓகேவா? சோ அப்ப என்ன ரிலேஷன் வருது, அந்த ஆண் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு அப்படின்னா ஹஸ்பண்ட். ஓகேவா? சோ இங்க கீவேர்டு என்ன, இந்த ஒரே மகள். இங்க ஒரே மகள் அப்படின்னு கொடுக்கல அப்படின்னா தந்தையோட மகள், மேபி இவளோட சிஸ்டரா இருக்கலாம். அப்ப சிஸ்டரோட ஹஸ்பண்ட் அப்படின்னு வரலாம். பட் இவங்க அந்த ஒரே மகள்னு கொடுத்ததுனால கண்டிப்பா இந்த பெண் தான் அந்த ஒய்ஃப். அடுத்த கொஸ்டின் பாருங்க. அருண் என்பவர் ஒரு பெண்ணை பார்த்து, சோ அருண் வந்து ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு, இவள் என் தந்தையின் பேரனின் மனைவி அப்படின்னா அந்த பெண் அருணுக்கு என்ன உறவு? ஞாபகம் வச்சுக்கோங்க, இவள்னா அந்த பெண்ணை பத்தி சொல்றாரு. இவள் அப்படிங்கறத நம்ம அந்த பெண்ணுன்னு வச்சுக்குவோம். இவள் என் தந்தையின், என் யாரு, அருண், அருணோட அப்பா இருப்பாங்க இல்லையா, அப்பாவோட பேரன். அப்பாவோட பேரன்னா என்ன அர்த்தம், அருணோட பையனா கூட இருக்கலாம், இல்ல அப்படின்னா அருணோட சகோதரன் பையனா இருக்கலாம். ஓகேவா? சோ அப்ப பையன், இவனுக்கு பையன் முறைதான் வேணும். சகோதரனோட பையனா இருக்கலாம், இல்லன்னா இவனோட பையனா இருக்கலாம். சோ பேரன் யாரு, இங்க அருணோட மகனா இருக்கலாம். சோ மகனோட, அந்த அருணோட மகன் இருக்குல்ல, அவனோட மனைவி அப்படின்னா என்ன அர்த்தம், அருணுக்கு மகளோட ஒய்ஃப், மகனோட ஒய்ஃப். அப்ப அருணோட மருமகள் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வருது. சோ அப்பெண் அருணுக்கு என்ன உறவுனா மருமகள் அப்படிங்கிற உறவு. ஓகேவா? இதே இது அருணோட பிரதரோட, சகோதரனோட மகனாவும் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் அருணுக்கு மருமகள் அப்படிங்கிற பொசிஷன்ல தான் அந்த பெண் வருவா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு புகைப்படத்தில் உள்ள ஒருவனை காண்பித்து ஒரு பெண்ணிடம் பின்வருமாறு கூறலாம். ஒரு போட்டோல இருக்க ஒருத்தனை பார்த்து ஒரு லேடிட்ட சொல்றான். என்ன சொல்றானா, புகைப்படத்தில் உள்ளவனின் தாய் உனது தந்தையின் ஒரே மகள். புகைப்படத்துல உள்ளவன், சோ அந்த போட்டோல இருக்கிறவன நம்ம போட்டோன்னு வச்சுக்குருவோம். இவன் ஒரு ஆண். ஓகேவா? இவனோட தாய்னா என்ன, அம்மா. உனது தந்தையின், உனதுனா யாரு, அந்த பெண், பெண்கிட்ட தானே சொல்றான். அப்ப பெண் வந்து அந்த உனது, சோ பெண் வந்து இருக்கா. உனது தந்தையின், உனது தந்தை, சோ உனதோட அப்பா, அப்பாவோட ஒரே மகள். இங்க அதே கீவேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே மகள். சோ இந்த அம்மாவும் மகங்கிற பொசிஷனுக்கு வருது, இந்த பெண்ணும் மகங்கிற பொசிஷனுக்கு வருது. ஓகேவா? சோ இங்க ஒரே மகள் கொடுத்தனால இவங்க ரெண்டு பேரும் யாரு, ஒரே பொசிஷன். அம்மாவும் அந்த பெண் தான் அந்த போட்டோல இருக்கிறவனுக்கு அம்மா. ஓகேவா? சோ இங்க அந்த கீவேர்டு வந்து ஒரே மகள். இங்க ஒரேன்னு கொடுக்கல அப்படின்னா தந்தையின் மகள், மேபி தந்தைக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்கலாம். ஒன்னு வந்து அந்த பெண்ணா இருக்கலாம், இன்னொன்னு வந்து அந்த பெண்ணோட சிஸ்டரா இருக்கலாம். அந்த சிஸ்டர் தான் அந்த போட்டோல உள்ளவனுக்கு அம்மாவா இருக்கலாம். ஓகேவா? சோ அக்கா பையனோ தங்கச்சி பையனோ இருக்கலாம். ஓகேவா? சோ அப்படி பார்த்தா இங்க வந்து ஒரே மகள்னு கொடுத்ததுனால இந்த பெண் தான் இந்த அம்மா. அப்ப வந்து இவன் மகன். சோ புகைப்படத்தில் உள்ளவனுக்கு அந்த பெண் என்ன உறவுனா பெண் வந்து அம்மா. அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் பி யின் தந்தை, டி என்பவர் பி யின் மகன், சி என்பவர் இ யின் மகன், பி என்பவர் இ யின் கணவர் எனில் டிக்கும் இக்கும் என்ன உறவு? சோ அவங்க கொடுத்திருக்க ஆர்டர்ல எழுதுவோம். ஏ என்பவர் பியோட தந்தை, சோ பியோட அப்பா, அப்பா தான் யாரு, ஏ.
அடுத்து டி என்பவர் பி இன் மகன், பியோட பையன். மகன் யாரு? டி. ஓகேவா? இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஆண். அடுத்து சி என்பவர் ஈ இன் மகன். சிக்கும் இங்க ஈக்கும் சம்பந்தம் இல்ல, சோ இங்க தனியா எழுதிக்கலாம். சி என்பவர் ஈயோட மகன். ஈயோட மகன் யாரு? சி. ஓகேவா? இப்போ பி என்பவர் ஈயின் கணவர். இப்பதான் பிக்கும் ஈக்கும் உள்ள ரிலேஷன் சொல்றாங்க. பி யாரு அப்படின்னா ஈயோட கணவர். சோ அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இதுல இவங்க மனைவி, இவங்க ஹஸ்பண்ட். ஏன்னா ஈ தானே, பி தான் ஈயோட கணவர். சோ ஹஸ்பண்ட் எழுதியாச்சு. அப்போ இவங்க ரெண்டு பேத்துக்கும் ரெண்டு பசங்க, ஒன்னு டி இன்னொன்னு சி. அடுத்து இங்க என்ன கேட்டிருக்காங்க? டிக்கும் ஈக்கும் என்ன உறவு? டி இ. டி யாரு? டி ஈயோட பையன். அப்ப டி பையன், ஈ அம்மா. சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? டி தான் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. டி மகன்கிற உறவு. சோ அவங்க கொடுத்திருக்க ஆர்டர்லயே போட்டோம்னா நம்மளால ஈஸியா ஃபைண்ட் பண்ண முடியும். அடுத்த 5வது கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, மதன் மீனா. மதன் மீனா என்ற பெண்ணை பார்த்து பெண்ணை தனது உறவினருக்கு பின்வருமாறு கூறுகிறார். சோ மதன் மீனா யாரு அப்படிங்கறத சொல்றான். ஓகேவா? அவளுடைய தந்தை. அப்ப அவளுடையனா மீனாவோட தந்தை. என்னுடையனா மதனுடைய தந்தையின் ஒரே மகன். அப்படின்னா மீனாவுக்கும் மதனுக்கும் என்ன உறவு? ஓகேவா? சோ அவளுடைய தந்தை மீனாவோட அப்பா. மீனாவோட அப்பா. என்னுடைய தந்தை. என்னுடைய தந்தைனா யாரு? மதனுடைய தந்தை அப்பா. அப்பாவோட ஒரே மகன். சோ அப்பாவோட ஒரே மகன். அப்போ இந்த இடத்துல நல்லா பாருங்க, மகன் இங்க என்ன கீவேர்ட் இருக்கு? ஒரே மகன். சோ அவருக்கு ஒரே ஒரு பையன் தான். இங்க மதனும் ஒரு பையன் தான், அப்பாவும் ஒரு பையன் தான் வருது. சோ அப்பாங்கிறதா மதன். அப்ப மதனும் அப்பாவும் ஒண்ணுதான். ஓகேவா? அப்ப மீனாவோட அப்பா தான் யாரு? மதன். ஓகேவா? சோ அப்ப மீனா மதனுக்கு என்ன உறவு? மகள் அப்படிங்கிற உறவு வரும். சோ இங்க நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரே அப்படிங்கிற கீவேர்ட். சோ இந்த மாதிரி வர்றது தான் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சோ அந்த ஒரேங்கிற கீவேர்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரே அப்படிங்கிற வரப்ப இந்த ரெண்டு பொசிஷன்ல இருக்கவங்களும் ஒண்ணுதான் அப்படிங்கறத கொண்டு வந்துடலாம். அடுத்து 6வது கொஸ்டின் பாத்தீங்கன்னா, அருண் என்பவர் ஒரு பெண்ணை பார்த்து சொல்றாரு, இவளோட அம்மா என் அம்மாவின் ஒரே மகள் என்று கூறுகிறார் எனில் அருண் அந்த பெண்ணுக்கு என்ன உறவு? இவளின் அம்மானா அந்த பெண்ணோட அம்மா. சோ அந்த பெண்ணோட அம்மா எனது அம்மாவின்னா அருணோட அம்மாவோட. சோ அருணோட அம்மாவின் ஒரே மகள். சோ உங்களுக்கு ஒரே பொண்ணு தான், அதுதான் அந்த அம்மா. ஓகேவா? அப்ப இவன் பையனா இருக்கலாம். சோ ஒரு பையன் ஒரு பொண்ணா இருக்கலாம். அப்போ இந்த பெண் அருணுக்கு என்ன உறவு? சோ அருணோட சிஸ்டர் தான் இவங்க அம்மா. ஓகேவா? சோ இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி இல்ல அக்கா தம்பி எப்படியோ இருக்கலாம். அப்ப அருணோட சிஸ்டர் பொண்ணு. ஓகேவா? அப்போ அந்த பெண் அருணுக்கு என்ன உறவா வருவான்? மருமகள் உறவா வரும். சோ இவன் மாமா, தாய் மாமாங்கிற உறவுக்கு வருவான். அப்ப அருணோட ரிலேஷன் என்ன வரும்? மாமா அப்படிங்கிறது வரும். சோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. சோ இதுதான் பிளட் ரிலேஷன். பிளட் ரிலேஷனை பொறுத்த அளவுக்கு நிறைய சம்ஸ் நீங்க நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி பாருங்க. ஏன்னா இது நமக்கு யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஓகேவா? சோ ரிலேஷன் கொஞ்சம் குழப்புற மாதிரி எல்லாம் கொடுத்துருப்பாங்க. சோ அதுக்கு நிறைய பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸியா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸை அட்டன் பண்ணலாம். அதுவும் சிம்பிளாவும் இருக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ண. சோ இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நன்றி.